வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம எல்டிசி சம்மந்தமாக அதோட ரூலிங்ஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றின வீடியோவில் தேர்ட் பார்ட் இன்றைக்கி இருக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் பிளாக் வந்து பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் எல்டிசியில் நமக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ரெகுலர் பிளாக் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ்க்கான பிளாக் வந்து எப்படி இருக்கும், நியூ ரெக்ரூட்மெண்ட் பிளாக், ஃப்ரெஷர்ஸ் பிளாக், ஓகேங்களா. அது வந்து அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர் 6th சிபிசி நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் 6th சிபிசி 6வது பே கமிஷனுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. எப்போலேருந்துன்னா 1/9/2008 அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. இதோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆனுவல் எல்டிசி ஃபார் ஹோம் டவுன். நம்ம நார்மல் ரெகுலர் பிளாக்கில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியா எல்லா சிவில் சர்வீஸில் இருக்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் 4 இயர் பிளாக் இருக்க போது அந்த 4 இயர் பிளாக்கை வந்து 2 வருஷமாக பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஆனால் நியூவாக புதுசாக டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற 2008க்கு அப்புறம் புதுசாக டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஆனுவல் எல்டிசி ஃபார் ஹோம் டவுன், ஒவ்வொரு வருஷமும் ஹோம் டவுன் போயிட்டு வரதுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் எனிவேர் இன் இந்தியா. அது எப்போ என்ன கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். மொதல் 8 வருஷத்துக்கு, இது எல்லா வருஷமும் கிடையாதுங்கன்னா மொதல் 8 வருஷத்துக்கு ஓகேங்களா. ஃபார் த ஃபஸ்ட்டு 8 இயர்ஸ், ஃபஸ்ட்டு 8 வருஷத்துக்கு 2 பிளாக்காக பிரிக்கிறாங்க. இப்போ மொதல் 4 வருஷம் ரெகுலர் பிளாக்கில் இருக்கவங்கள மொதல் 4 வருஷம் பிளாக்காக பிரித்து எப்படி 2+2 அப்படி பிரித்தாங்களோ, அதே மாதிரி புதுசாக ரெக்ரூட் ஆகி வரவங்கள 8 வருஷத்துக்கு, ஃபஸ்ட்டு 8 வருஷத்துக்கு ஹோம் டவுன் எல்டிசி, ஆல் இண்டியா எல்டிசிக்கு 4 இயர் பிளாக்ஸாக பிரிக்கிறாங்க. 2 4 இயர் பிளாக்காக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. அப்படி பிரித்து அந்த ஃபஸ்ட்டு 4 இயர் பிளாக்கில் வந்து என்ன பண்ணலான்னா 3 வருஷம், மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் வந்து ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் அண்ட் ஒன் இஸ் எனிவேர் இன் இந்தியா. அது எப்போனா 4th இயர் 8th இயர் ஓகேங்களா. மொத்தமாக புதுசாக ரெக்ரூட் ஆகிறவங்களுக்கு 8 வருஷம் பிளாக்குங்க. 4 வருஷமாக பிரிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 4 வருஷத்தில் இருக்கிற ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்து ஹோம் டவுன் போய்க்கலாம். 4th இயர் ஆல் இண்டியா போய்க்கலாம். அடுத்த 4 இயர் பிளாக்கில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஹோம் டவுன் போய்க்கலாம். அந்த 4th இயர் வந்து ஆல் இண்டியா போய்க்கலாம் ஓகேங்களா. தேர் ஷால் பி நோ கேரி ஓவர் டு எல்டிசி ஃபார் ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் 8 இயர்ஸ். அதாவது இந்த மொதல் 8 வருஷம் பிளாக் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வருஷம் எல்டிசி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் பிளாக்கில் இருக்கவங்களை என்ன பார்த்தோம், ஒரு வருஷம் எல்டிசி அவைல் பண்ணேன்னா அந்த பிளாக்கில் இருந்து அடுத்த பிளாக்கோட ஸ்டார்டிங் இயரில் எல்டிசி கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 22 to 23 ஒருத்தவங்க அவைல் பண்ண முடிட்டாங்கன்னா இதுக்கான எல்டிசியை 24 to 25 பிளாக்கோட ஃபஸ்ட் இயர் இது பிகினிங் வந்து 24 அந்த எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதோட எல்டிசியை வந்து 24 அவைல் பண்ணிக்கலாம். இந்த 24 to 25க்கான எல்டிசியும் அவங்க அந்த வருஷமே அவைல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ்க்கு கிடையாது. அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கறது இல்லைங்க ஓகேங்களா. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 8 இயர்ஸ், அந்த மொதல் 8 வருஷம் டிபார்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றதை நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த 8 வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் வில் பி எலிஜிபிள் டு அவைல் எல்டிசி ஆஃப் 4 இயர் பிளாக் ஆஸ் அவைலபிள். ரெகுலர் பிளாக்குக்கு வந்துடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மொதல் 8 வருஷம் இந்த பிளாக்கில் இருப்பாங்க. இந்த பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக 4 இயர்ஸ் பிளாக். இது ரெகுலர் பிளாக் அந்த ஜென்ரலாக முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த பிளாக்குக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெக்ரூட் ஆகிற பர்சன்ஸும் நம்ம போயிடும் ஓகேங்களா. கரண்ட் பிளாக் பீயிங் 2022 to 25. இப்போ இருக்க பிளாக் வந்து 2022 to 25, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அண்ட் எம்ப்ளாயி கம்ப்ளீட்டிங் 8th இயர் இன் 2022 நம்ம வச்சுக்கிறோம். 2022 வந்து 8 வருஷம் ஒருத்தர். இதை பற்றின இல்லஸ்ட்ரேஷன் பின்னாடி போட்டிருக்காங்க. நான் இதில் சும்மா அப்படியே ஓரலாக சொல்கிறேங்க. 8th இயர் வந்து ஒருத்தர் வந்து 2022 முடிக்கிறாருன்னா ஷல் பி எலிஜிபிள் ஃபார் 2 இயர் பிளாக் ஆஃப் 2024 to 25. அவர் 2022 அல்லது 23 வந்து 8வது வருஷம் முடிஞ்சுன்னா திரும்பி அடுத்தது வரும்போது 2024 to 25ன்னு ஒரு பிளாக் இருக்குது இல்லைங்களா. 22 to 25ன்ற பிளாக்கில் 22 to 23ன்னு ஒரு பிளாக் இருக்குது, 24 to 25ன்னு ஒரு பிளாக் இருக்குது. இப்போ இதில் வர ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் 2015 16 ஜாயின் பண்ணவங்க 2022 அல்லது 23 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 8 வருஷத்தை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே வருவாங்க, 24 to 25க்கு வந்துடுவாங்க. 24 to 25க்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஹோம் டவுன் அவைல் பண்ணிக்கலாம். இஃப் ஹி ஹேஸ் அவைல்டு எல்டிசி ஃபார் எனிவேர் இன் இந்தியா ஓகேங்களா. அவங்க வந்து ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இஃப் ஹி ஹேஸ் அவைல்டு
இஃப் ஹி ஹேஸ் நாட் அவைல்டு எனிதிங் இன் 2022 அவங்க வந்து 8வது வருஷம் முடிக்கும்போது எந்த ஒரு எல்டிசியும் அவைல் பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ 2022 வந்து 8th இயர் முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அந்த டைமில் எந்த ஒரு எல்டிசியும் அவைல் பண்ணாமல் வந்தாங்கன்னா ஹீ கேன் அவைல் எல்டிசி இன் 2023 நியூ நார்மல் 4 இயர் பிளாக். ஓகேங்களா, அப்போவே வந்து அவங்க ரெகுலர் 4 இயர் பிளாக்குக்கு எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 8th இயர் வந்து 2024 எல்டிசி அவைல் பண்ணியிருக்காங்க. 2024 ஒருத்தவங்க முடிச்சு, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் பின்னாடி இருக்குங்க, இது சும்மா புரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த டேபிள் ஒன்று பின்னாடி காமிக்கிறோம், அடுத்த இன்னும் ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் அந்த வீடியோ. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. அந்த அவைல்டு எல்டிசி ஹி கேனாட் அவைல் எனிதிங். அந்த மாதிரி 8வது வருஷத்தை வந்து 2024 ஒருத்தர் முடிக்கிறாருன்னா அவர் வந்து ஆல்ரெடி அவைலும் பண்ணி வச்சுருக்காரு எல்டிசி. அந்த ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் பிளாக்ல அவைல் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து எந்த ஒரு 2024 to 25க்கான எந்த ஒரு எல்டிசியும் அவங்க அவைல் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, ஏ ஃப்ரெஷ் ரெக்ரூட் ஹூஸ் ஹோம் டவுன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் சேம். ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே வந்து ஹோம் டவுனும் ஹெட் குவார்ட்டர்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கெனாட் அவைல் எல்டிசி டு ஹோம் டவுன். ஹோம் டவுன் எல்டிசி, ஹோம் டவுனுக்கான டெஃபினேஷன் தாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த எல்டிசி சம்மந்தமான வீடியோவில் இல்லை, வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஹோம் டவுன் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, ஹெச்ஆர்ஏ ரூல்ஸ் படியும் நம்மளோட சிசிஎஸ் ரூல்ஸ் படியும் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, நம்ம பிளேஸ் ஆஃப் ஒர்க்கில் இருந்து எங்கே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கோ அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டயாமீட்டரில் இருக்க பிளேசஸ் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃப்ரெஷ் ரெக்ரூட் அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஹோம் டவுனும் என்னோடய சொந்த ஊரும் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸும் வந்து சேமாக இருக்குது, ஒரு வித்தின் 8 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குன்னா நான் வந்து ஹோம் டவுன் எல்டிசின்ற ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து ஹிமே அவைல் எல்டிசி டு எனி பிளேஸ் இன் இந்தியா அந்த 4th and 8th வெக்கேஷன் ஒன்லி. நான் ஒர்க் பண்ணுற இடமும் அதாவது என்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸும் என்னோடய ஹோம் டவுனும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ண முடியாதுங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம், 4th இயரில் ஆல் இண்டியா அவைல் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. எனக்கு இப்போ இந்த 3 வருஷமும் வேஸ்ட்டு தான். நான் அந்த 3 வருஷமும் எந்த ஒரு எல்டிசியும் அவைல் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் 4th இயரில் ஆல் இண்டியா எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஆஸ் பர் ரூல் 8 ஆஃப் சிசிஎஸ் எல்டிசி ரூல்ஸ் 1988 அந்த ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி டு ஹோம் டவுன் ஷால் பி அட்மிசிபிள் irrespective ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வெண்ட் அண்ட் இஸ் ஹோம் டவுன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹோம் டவுன் எல்டிசி வந்து அவைல் பண்ணிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து irrespective ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிட்வீன் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அவங்களோட ஹோம் டவுனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஹெட் குவார்ட்டர்ஸ் தனியாக ஹோம் டவுன் தனியாக தான், விச் இம்ப்ளைஸ் தட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஹோம் டவுன் ஷுட் பி அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இதுலேருந்து நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸும் ஹோம் டவுனும் தனித்தனி இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் ஹெட் குவார்ட்டர்ஸும் ஹோம் டவுனும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒன்லி ஆல் இண்டியா எல்டிசி மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்களா, அந்த இல்லஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு எம்ப்ளாயி ஜாயின்ஸ் த கவர்மெண்ட் சர்வீஸ் ஆன் 1/9/2016 ஒரு சர்வீஸில் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறாருன்னு எடுத்துக்கங்க. ஹீ வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் எல்டிசி எப்போ அதாவது 1/9 ஒரு வருஷம் சர்வீஸ் முடித்தா தான் எலிஜிபிலிட்டின்றதை நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. 1 இயர் ஆஃப் கண்டினியூஸ் சர்வீஸ் முடிச்சிருக்கணும். 1/9/2016 ஒருத்தர் ஜாயின் பண்ணார்னா அவர் எல்டிசி அவைல் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து 1/9/2017 அவருக்கு எலிஜிபிள் வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்படி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. 1/9/2016 ஜாயின் பண்ண ஒருத்தருக்கு வந்து 31/8, அதாவது இந்த 1/9க்கு முன்னாடி டேட் வந்து 31/8 தாங்களா, அதனால் 31/8/2017 வரைக்கும் அவருக்கு அப்போ தான் ஃபஸ்ட் இயர் இருக்கும், எந்த ஒரு எல்டிசியும் அவைல் பண்ண முடியாது, ஓகேங்களா. அடுத்து வந்து அதுக்கு 1/9/2017 தான் அவர் ஜாயின் பண்ண டேட், 16 தான் ஜாயின் பண்ணது. அந்த 1/9/2017 அந்த வருஷம் முடியும். இது கேலண்டர் இயர் தாங்க, எப்பயுமே எல்டிசி கணக்கு எடுத்துக்குவாங்க. கேலண்டர் இயர்னால் ஜனவரியிலேருந்து டிசம்பர் தான். ஓகேங்களா, செப்டம்பர் 2017 டிசம்பர் 2017 வரைக்கும் ஒரு ஹோம் டவுன் அவைல் பண்ணிக்கலாம், இது ஃபஸ்ட் இயர். அடுத்தது 2018 ஒரு ஹோம் டவுன் அவைல் பண்ணிக்கலாம், செகண்ட் இயர். 19 ஒரு ஹோம் டவுன் அவைல் பண்ணிக்கலாம், தேர்ட் இயர். ஓகேங்களா, ஃபோர்த் இயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனி பிளேஸ் இன் இந்தியா ஆல் இண்டியா எல்டிசி போய்க்கலாம், ஃபோர்த் இயர். ஓகேங்களா, அடுத்து அகைன் என்ன பண்ணுறாரு, 5th இயர் 6th இயர் 7th இயர்லாம் வந்து ஹோம் டவுன் எல்டிசி போய்க்கிறாங்க. 2024 வந்து ஆல் இண்டியா எல்டிசி போய்க்கிறாங்க.
நம்ம இதை வந்து ரெகுலர் பிளாக் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு ரெகுலர் பிளாக் இது வந்து ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ்க்கான பிளாக்கு இங்கே இருக்குது. ரெகுலர் பிளாக் வந்து இப்போ என்ன போயிட்டுருக்குது, 2022 to 25 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரெகுலர் பிளாக். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுக்கு வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதாவது நியூ ரெக்ரூட்ஸ் படி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து இந்த 4 இயர் தான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் 4 இயர்ஸு, 5th இயர்லேருந்து 8th இயர் இருக்கவங்களுக்கு தான் செகண்ட் பிளாக் ஆஃப் 4 இயர்ஸ். இவங்க வந்து இப்போ என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். அதாவது 2024 8வது ஆல் இண்டியா எல்டிசி போயிட்டு வந்துடுறாங்க, செகண்ட் ஆல் இண்டியா எல்டிசி 8th இயரில் போயிட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து கரண்ட் பிளாக் வந்து எப்போ முடியுது பாருங்கள், ரெகுலர் பிளாக்கு 2022 to 23 ஒரு பிளாக்கு, 24 to 25 ஒரு பிளாக். ஓகேங்களா. அந்த 24 to 25 செகண்ட் பிளாக்கில் ஃபஸ்ட் இயரில் ஒரு ஆல் இண்டியா எல்டிசி போயிட்டு வந்துடுறாரு. அதனால் அவர் ஆல்ரெடி ஆல் இண்டியா எல்டிசி இந்த பிளாக்கில் அவைல் பண்ணிட்டதுனால 2025 அவர் புது பிளாக்குக்கு வரும்போது எல்டிசி அவைல் பண்ண முடியாது. அடுத்து 26 to 29ன்னு ஒரு பிளாக் வரும் இல்லைங்களா, அந்த 26 to 29க்கு நியூ எல்டிசி பிளாக் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இஃப் த நியூ எல்டிசி சைக்கிள் கோயின்சைட்ஸ் வித் த செகண்ட் இயர் ஆஃப் த ரன்னிங் 2 இயர் பிளாக். அந்த 2 இயர் பிளாக்ன்றது 22 to 23 ஒரு 2 இயர் பிளாக்கு, 24 to 25 ஒரு 2 இயர் பிளாக்கு. இந்த செகண்ட் 2 இயர் பிளாக்கோட செகண்ட் இயரில் வந்து அவருக்கு வருது. ஓகேங்களா. ஃபஸ்ட் இயரில் அவைல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ரெக்ரூட் பிளாக் அவைல் பண்ணிவிட்டு ரெகுலர் பிளாக்குக்கு வரும்போது செகண்ட் இயரில் வராரு. 2025 வரும்போது அவர் எல்டிசிக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆல் இண்டியா எல்டிசி அவைல் பண்ணிட்டு வர்றாரு. இல்லஸ்ட்ரேஷன் 2 போகிறோன்னு வச்சிங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் 2 படி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஜனவரி 2017 ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து எப்போ எலிஜிபிள், ஜனவரி 2018 தான் எலிஜிபிள். ஒரு வருஷம் வந்து அவங்க எந்த ஒரு எல்டிசியும் அவைல் பண்ண முடியாது. 1/1 31/12 வரைக்கும் ஒரு வருஷங்களா, 31/12/17 வரைக்கும் அந்த ஒரு வருஷம் அவங்க அவைல் பண்ண முடியாது. 1/1/17 31/12 நெல்லில் போட்டுரும். 2018 ஒரு ஹோம் டவுனு, 19 ஹோம் டவுன், 20 ஒரு ஹோம் டவுனு, 21 ஆல் இண்டியா போகிறாரு. 22 ஹோம் டவுன், 23 ஹோம் டவுன், 24 ஹோம் டவுன், 3 ஹோம் டவுன் போனதுக்கப்புறம் 4வது வருஷம், அதாவது 8வது வருஷம் வந்து ஆல் இண்டியா எல்டிசி போயிடுறாருங்களா. அப்படி போனதுக்கப்புறம் இப்போ கரண்ட் பிளாக் என்ன போயிட்டுருக்கு, 22 to 23 ஒரு பிளாக்கு, 24 to 25 ஒரு பிளாக் போகும்போது இவர் 25 போயிட்டு வந்துடுறாரு. ஆல் இண்டியா எல்டிசி போயிட்டு வந்துடுறாருன்னா 26 புதுசாக 25 வரைக்கும் தான் இப்போ பிளாக் போயிட்டு இருக்குங்களா. 25 ஒரு ஃப்ரெஷ் ரெக்ரூட் பிளாக்லேயே ஆல் இண்டியா எல்டிசி போயிட்டு வந்துடுறாரு. அதனால் இப்போ அடுத்த பிளாக்கு ரெகுலர் பிளாக்குக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். 26 to 29 புது பிளாக்குக்கு அவர் ரெகுலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அதில் வந்து அவர் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இஃப் த நியூ எல்டிசி சைக்கிள் கோயின்சிட்ஸ் த பிகினிங் ஆஃப் ரெகுலர் 4 இயர் பிளாக்னா ஹிஸ் என்டைட்டில்மெண்ட் இந்த ரெகுலர் பிளாக் வில் பி எக்ஸசைஸ்ட் ஆஸ் பர் த யூஷுவல் ரூல்ஸ். அவர் வந்து இப்போ தான் புதுசாக ஒரு பிளாக் ஆரம்பிக்க போகுது. 25ஓட ஒரு பிளாக் முடிஞ்சு அடுத்து 26 to 29 ஒரு பிளாக் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த பிளாக்கோட பிகினிங் இயர்க்கு ஃபஸ்ட் இயர்க்கே வந்துடுறாருன்னா அவர் வந்து ரெகுலர் பிளாக்கில் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன். இதாங்க ஃபைனல் இல்லஸ்ட்ரேஷன். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதாவது ஒருத்தர் வந்து 31/12/2019 இந்த 31/12 ஜாயின் பண்ணுறவங்க தாங்க கொஞ்சம் பாவம். 31/12/2019 ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹீ வில் பிகம் எலிஜிபிள் 31/12/2020 எலிஜிபிள். இது 19 போட்டாங்க, 20 எலிஜிபிள். ஓகேங்களா. 31/12/19 30/12/2020 வரைக்கும் அவர் எதுவுமே அவைல் பண்ண முடியாது. 31/12 நம்ம வந்து கேலண்டர் இயர் மட்டும்தாங்க சொல்லிட்டோம். அதனால் 31/12/2020 அந்த 2020 வருஷத்தில் அந்த கேலண்டர் இயரில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளைக்குள்ள அவர் ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிட்டா தான் ஃபஸ்ட்டு ஹோம் டவுன் அவைல் பண்ணிக்கிட்டே தான் கணக்கு. ஓகேங்களா. அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணவும் முடியாது. அந்த ஒரு நாளில் வந்து வேணும்னா ஒரு ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணார்னா அது வந்து செகண்ட் ஹோம் டவுன் ஆகிடும். 2022 தேர்டு ஹோம் டவுன், 4th இயரில் ஆல் இண்டியா எல்டிசி போகிறார். அதே மாதிரி 3 ஹோம் டவுன் போனதுக்கப்புறம் திரும்பி 8th இயரில் வந்து அகைன் ஒரு ஆல் இண்டியா எல்டிசி போகிறாருங்களா. இப்போ வந்து இவர் எந்த இடத்துல வராருன்னா 28 to 29 ஹோம் டவுன் எல்டிசி அவர் அவைல் பண்ணிக்கலாம். 26 to 29 பிளாக் சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். அதாங்க இதோட பர்பஸ் என்னென்னா, ஒரு ஃப்ரெஷ் ரெக்ரூட் பிளாக்லேருந்து ஹோம் டவுன் ரெகுலர் பிளாக்குக்கு வரவங்க ஒருத்தவங்க திரும்பி அதுலேயும் ஒரு எல்டிசி அவைல் பண்ணிட்டு வந்து இந்த பிளாக்லேயும் ஒரு எல்டிசி அவைல் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதில் அவைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த பிளாக் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் அவைல் பண்ணாமல் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெகுலர் பிளாக்கு வரும்போது அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த நியூ எல்டிசி சைக்கிள் கோயின்சைட்ஸ் த பிகினிங் ஆஃப் த செகண்ட் 2 இயர் பிளாக், அந்த செகண்ட் 2 இயர் பிளாக்கோட பிகினிங்கில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் டவுன் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆல் இண்டியா எல்டிசி இருக்கு இல்லைங்களா, இதை அவைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே கூட ஆல் இண்டியா போயிருக்கலாம். ஆனால் இதில் ஆல் இண்டியா எல்டிசி எனிவேர் இந்தியா நீங்கள் போயிட்டு வந்ததுனால நீங்கள் வந்து ஹோம் டவுன் எல்டிசி தான் போக முடியும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் இஃப், அதாங்க இது முன்ன சொன்னதே தான். 8th இயர் எல்டிசி வந்து போவேணான்னு சொல்லி நான் இருந்துக்கிட்டேன் அப்படின்னா தென் ஹி ஹேஸ் அ சாய்ஸ் டு அவைல் எய்தர் எனி பிளேஸ் இன் இந்தியா ஆர் ஹோம் டவுன். ஓகேங்களா. அதான் அந்த கடைசியாக பார்த்தது தாங்க. இந்த இடத்துல எனி பிளேஸ் இன் இந்தியா போகிறோம் இல்லைங்களா, இந்த எனி பிளேஸ் இன் இந்தியா வந்து அவர் போகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா, அவங்க வந்து போகாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா ஹோம் டவுன் எல்டிசி ஆர் ஆல் இண்டியா எல்டிசி அவர் எது வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவரோட விருப்பப்படி எது வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ. ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் பிளாக்கும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் எல்டிசி சம்மந்தமான கிளைம் சாங்ஷன் அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.